முன்பொரு காலத்திலே ஒரு வணக்கசாலி இருந்தார். எப்போதும் தன்னுடைய கூடாரத்தில் அமர்ந்து தொழுது கொண்டிருப்பார், வணங்கி கொண்டிருப்பார். அதுதான் அவருக்கு வேலை. வாரத்திற்கு ஒரே ஒரு நாள் தன்னுடைய கூடாரத்தில் இருந்து வெளியே வருவார். தனக்கு தேவையான உணவு பதார்த்தங்களை சேகரித்துக் கொண்டு மீண்டும் கூடாரத்திற்கு சென்று விடுவார். ஒரு வாரம் வெளியே வரமாட்டார். வணக்க வழிபாடுகளில் திளைத்திருப்பார். இதுதான் அவருடைய வழமை. 70 ஆண்டு காலம் இப்படித்தான் அவருடைய காலம் கழிந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் தன்னுடைய கூடாரத்தில் இருந்து வெளியே வந்தார். தன்னுடைய உணவை சேகரித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு பெண்ணை பார்த்தார். அந்த பெண்ணின் அழகிலே மயங்கினார். அந்த பெண்ணோடு பேச்சு கொடுத்தார், பழக ஆரம்பித்தார். அந்த பெண்ணோடு சேர்ந்து அவளுடைய வீட்டிற்கு சென்று விட்டார். ஒரு வார காலம் அந்த பெண்ணினுடைய வீட்டிலேயே அவருடைய நாட்கள் கழிகிறது. ஒரு வாரம் கழிந்ததற்கு பிறகு புத்தி வருகிறது. அங்கிருந்து நடந்து போகிறார். ஒவ்வொரு 8ற்கும் 2 ரக்காத்துகளை தொழுது கொண்டே இஸ்திக்பார் செய்கிறார். பகல் முழுக்க நடக்கிறார், தொழுகிறார், நடக்கிறார், தொழுகிறார், நடக்கிறார், தொழுகிறார். இப்படியே காலையிலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டே போகிறார். ஒரு 12 யாசகர்கள் வழமையாக தங்கக்கூடிய இடம். அங்கே அவர் வந்து அடைகிறார். இரவு நேரமாக இருந்த காரணத்தினால் அவர்களோடு சேர்ந்து அவரும் அங்கே தங்குகிறார். அங்கே அருகே இருந்த ஒரு கொடையாளி ஒவ்வொரு இரவும் 12 ரொட்டிகளை தந்து அனுப்புவார். அந்த 12 ரொட்டிகளும் இந்த யாசகர்களுக்கு தரப்படும். அவர்கள் அதை உண்டு கொண்டு இரவு அங்கு கழிப்பார்கள். அவரும் அவர்களோடு தங்கி இருந்த அந்த இரவு கொடையாளி 12 ரொட்டிகளை தன்னுடைய வேலையாளரிடத்திலே கொடுத்து அந்த யாசகர்களுக்கு தந்துவிட்டு வருமாறு கொடுத்து அனுப்புகிறார். அவரும் வருகிறார். இரவு நேரம். இவரும் கூடுதலாக 13 பேர் தங்கியிருக்கிறார்கள். அவர் எடுத்து வந்தது 12 ரொட்டி. ஆளுக்கு ஒன்றாக தருகிறார். அவருக்கும் ஒரு ரொட்டி தரப்படுகிறது. அவரும் பெற்றுக் கொள்கிறார். இறுதியில் ஒருவருக்கு போதவில்லை. அவர் சொல்லுகிறார், எனக்கு ரொட்டி கிடைக்கவில்லையே என்பதாக சொல்லுகிறார். வந்தவர் சொல்லுகிறார், நீங்கள் 12 பேர் தானே இருப்பீங்க, நான் 12 ரொட்டி எடுத்துட்டு வந்தனே, ஒருவேளை யாருக்காச்சும் நான் 2 ரொட்டி தந்துட்டனா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அவர் புரிந்து கொள்கிறார், நாம் கூடுதலாக வந்து சேர்ந்து விட்ட காரணத்தினால் அந்த ரொட்டி நமக்கு வந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டு அந்த ஒரு ரொட்டியை அவருக்கு தந்துவிட்டு இரவு பட்டினியோடு உறங்குகிறார். அன்றைய இரவே அவருக்கும் மரணம் வந்து விட்டது. அவர் மரணமாகிவிட்டார். இறைவனுக்கு முன்னால் விசாரணை. 7 நாட்கள் அந்த பெண்ணோடு தங்கி செய்த பாவம் 70 ஆண்டு காலம் அவர் வணங்கிய வணக்க வழிபாடுகளை அழித்து விட்டது. ரொட்டியினுடைய தர்மம் அந்த 7 நாள் பாவத்தை அழித்து விட்டது. எனவே அவர் சுவர்க்கம் புகிறார் என்பதாக விசாரணையின் முடிவில் தெரிகிறது. இதை தன்னை சுற்றி அமர்ந்திருந்த தன்னுடைய மக்களை நோக்கி ஹஜரத் அபு மூசா அல்-அஷாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை ஆதரவு வைத்தவர்களாக பேசுகிறார்கள்.